ஹலோ ஆல். இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை ஜஸ்ட் 2 பக்கம் லைட்டாக கீறி எடுத்து வச்சா போதும். தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி. இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 15 வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி. அடுத்து குக்கரில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டாலே போதும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதையும் வதங்க விட்டுறலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டாலே தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் மட்டன் மசாலா 50 கிராம் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு 50 கிராம் மசாலா சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவிலே பிரட்டி விடுங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 8 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா 8 விசில் வந்தாச்சு. மட்டன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனா மட்டன் கிரேவி ரெடி. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சூப்பரான மட்டன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.